அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. இன்றைய நற்செய்தி வாச சிந்தனை: இறை நம்பிக்கையால் புதிய வாழ்வும் நல வாழ்வும். மார்க்கு நற்செய்தி நூல் பிரிவு 5, இறை சொற்றொடர்கள் 21 முதல் 43 முடிய. அன்பார்ந்தவர்களே, தொழுகை கூட தலைவர் பதவி என்பது யூத மக்களால் மதிப்பு மரியாதை மிக்க ஒரு பதவி. தொழுகை கூடத்தில் நடைபெறும் அனைத்து செயல்பாடுகளுக்கும் அவர்தான் பொறுப்பு. அப்படிப்பட்ட நபர் இயேசுவிடத்திலே உதவிக்கு வந்தார் என்பது ஆச்சரியமான செய்தி. ஏனென்றால் இயேசுவின் போதனைகளும் புதுமைகளும் மக்களிடையே வரவேற்பை பெற்றிருந்த போதிலும் மேல்மட்ட தலைவர்களிடையே வெறுப்பை தான் சந்தித்திருந்தது. இயேசுவை பற்றி தவறான எண்ணங்கள் அவர்களிடையே மேலோங்கி இருந்தது. அதனால்தான் தொடக்கத்தில் தொழுகை கூடங்களில் போதிப்பதற்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்புகள் பிற்காலத்தில் அவ்வளவாக இயேசுவுக்கு கிடைத்திருக்கவில்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு தொழுகை கூட தலைவர் இயேசுவை தேடி வருவது மேல்மட்ட தலைவர்கள் மத்தியில் அவருக்கு அவப்பெயரை பெற்று தரலாம். அதையெல்லாம் மீறி அவர் இயேசுவிடத்தில் உதவிக்கு வந்திருப்பது இயேசு மீது அவர் வைத்திருந்த நம்பிக்கை மற்றும் மகள் மீது வைத்திருந்த பாசம். சிறுமி இறந்து விட்டாள், போதகரை தொந்தரவு செய்ய வேண்டாம் என்ற செய்தி கிடைத்த போதிலும் இயேசு அவரிடத்திலே நம்பிக்கையை மட்டும் விடாமல் இருக்க சொல்கிறார். தொழுகை கூட தலைவர் வந்ததே நம்பிக்கையில்தான். ஏனெனில் அவருடைய மகள் வருகின்ற போதே சாகும் தரவாயில் இருந்தார். அதாவது மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலையில், அவர் எடுத்த எல்லா முயற்சிகளும் தோல்வியை சந்தித்த நிலையில் கடைசி முயற்சியாக இயேசுவிடம் வந்திருக்கிறார். கடவுள் மீது வைத்துவிட்ட நம்பிக்கையை எந்த நேரத்திலும் எந்த நிலையிலும் இழந்துவிடக்கூடாது என்பதை இயேசு கற்றுத்தரும் பாடம். இந்த உலகத்தை ஒன்றுமில்லாமையிலிருந்து இறைவன் படைத்திருக்கிறார். இறைவனால் முடியாது இந்த உலகத்தில் எதுவும் இல்லை என்கிற சிந்தனை இயேசு இங்கே ஆழப்படுத்துகிறார். நம் பணி வாழ்வில் இயேசு பலரையும் தொட்டு நலமாக்கினார். ஆனால் இயேசுவை தொட்டு நலம் பெற்ற மனிதர்கள் ஒருவராக பெருமை அடைகிறார். பெயர் கூட குறிப்பிடப்படாத இந்த பெண் 12 ஆண்டுகளாய் இரத்த போக்கினால் வருந்திய பெண் என்றுதான் இவர் அடையாளம் காட்டப்படுகிறாரே தவிர பெயரினாலோ வேறு எந்த சமூக அடையாளத்தினாலோ அல்ல. அதுதான் அன்றைய பெண்களின் நிலை. ஆனால் இயேசு அவரை 5 வழிகளில் பெருமைப்படுத்துகிறார். எப்படி எனில்: 1. இயேசுவை துணியுடனும் நம்பிக்கையுடன் தொட்டவர் என்னும் பெருமையை அறிவிக்கும் வண்ணம் என் மேலுடையை தொட்டவர் யார் என்று கேட்டதன் மூலம். 2. மகளே என்று உரிமையுடன் அழைத்ததன் மூலம். 3. உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று என்று பாராட்டியதன் மூலம். 4. அமைதியுடன் போ என்று வாழ்த்தியதன் மூலம். 5. நீ நோய் நீங்கி நலமாயிரு என்று ஊக்கப்படுத்தியதன் மூலம். பெண்களை பற்றிய பார்வையையும் பழக்கங்களையும் மாற்றியவர் என்ற பெருமை இயேசுவுக்குண்டு. அவரைப் போலவே நாம் பெண்களை பற்றிய நமது பார்வையையும் பழக்கங்களையும் மாற்றுவோமாக. சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். எனது நம்பிக்கை உறுதியானதாக உள்ளதா? நான் இறை உறவில் திடமாக வாழ்கின்றேனா? நம்பிக்கையோடு இறைவனை தேடவும் இறை வல்லமையை வாழ்வாக்க முயற்சி எடுக்கிறேனா? மன்றாடுவோமாக. வல்லமை மிக்க இறைவா, எங்களது நம்பிக்கை உறுதியானதாக திகழவும் நாங்கள் இறை உறவில் திடமாக வாழவும் நம்பிக்கையோடு உம்மை தேடவும் இறை வல்லமையை எங்களுடைய வாழ்விலே ஏற்று செயல்படுத்தவும் வரம் தாரும். ஆமீன்.